எழும்பூர் குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தின் முதல்வர் பழனி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் சுகாதார துணை இயக்குநராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பதிவு செய்த வழக்கின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த சோதனையானது எப்பொழுது துவங்கியது, எவ்வளவு நேரமாக நடைபெற்று வருகிறது, ஆவணங்கள் ஏதாவதும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். கௌதமி வணக்கம். சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் குடும்ப நல மருத்துவ பயிற்சி மையத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் டாக்டர் பழனி. அவரது வீட்டில்தான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகிறார்கள். இவர் இதற்கு முன்பு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இணை இயக்குநராக, மருத்துவத்துறையிலே இணை இயக்குநராக பணியாற்றினார். அப்படி பணியாற்றிய காலகட்டத்திலே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் கொடுக்கப்பட்டது. அந்த புகாரினுடைய அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இன்று அதிகாலை 6:30 மணி முதல் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை முகப்பேறு அடுத்த நுளம்பூர் பகுதியில் இவரது வீடு இருக்கின்றது. இவரும் இவரது மனைவி இருவருமே மருத்துவர்கள். மருத்துவமனையினுடைய பல்வேறு பதவிகளிலே பணியாற்றி வருகின்றார்கள். அப்படி பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவர் பழனி மீது எழுந்திருக்கக்கூடிய இந்த புகாரினுடைய அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது இந்த பகுதியை சோதனை நடத்தி அவருடைய வீட்டிலே சோதனை நடத்தி வருகின்றார்கள். காஞ்சிபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வம் தலைமையில் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட ஒரு 6 அதிகாரிகள் காலை 6:30 மணிக்கே இந்த பகுதிக்கு, அவருடைய வீட்டிற்கு உள்ளே சென்று சோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் அவரும் அவரது மனைவி இருவருமே இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆவணங்கள், அவர்களுடைய வங்கி பறிமுதல், அதாவது அந்த பரிவர்த்தனை போன்றவற்றை எல்லாம் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரத்தில் அவர் இணை இயக்குநராக பணியாற்றிய காலகட்டத்தில் அவருடைய வருமானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது, இதற்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் அவரிடம் கேட்டு பெறப்பட்டு வருகின்றது. அதே போல வீட்டிலிருந்து பல்வேறு ஆவணங்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். இதில் சந்தேகத்திற்குரிய சர்ச்சைக்குரிய ஆவணங்கள் அல்லது பணம் உள்ளிட்ட விஷயங்கள் கிடைக்கப்பெற்றால் அவை பறிமுதல் செய்யப்படும், விளக்கம் கேட்கப்படும் என்று அதிகாரிகள் முதற்கட்டமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.